வெல்கம் டு மணி டாக்கீஸ். தி லெஃப்ட் பாய். இது வந்து 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். மராத்தி மொழி திரைப்படம். படத்தை வந்து ரொம்ப ஒரு இயல்பான காட்சிகள் அமைச்சு நம்மளை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஒரு நல்லா இருக்குது உங்களுக்கு. எடுத்தவொடனே வந்து 22 வயசு பையன் அவன் வந்து ஒரு காலேஜுக்கு போவான் பரீட்சை ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு. அந்த நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு அந்த பரீட்சை ரிசல்ட்டை பார்த்துட்டு சோகமாகிடுவான். ஏன்னா அவன் ஃபெயில் ஆகிருப்பான், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அந்த சோகங்கிறது கொஞ்சம் நிமிஷம் தான். உடனே வந்துட்டு அந்த சோகத்தை தீர்க்கிறது என்னமோ தெரியல, தியேட்டருக்குள்ளே போவார், படம் பார்ப்பார், பாப்கார்னை குறிச்சிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்த்துட்டு இருப்பார். அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்து ரொம்ப பதறி அடிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அப்பா வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து படுக்கையாக இருப்பார். அம்மா வந்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு சோகம், இதில் ஒரு அப்பாவுடைய இந்த கண்டிஷன் பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் ஆகிடுவான். அம்மா வந்துட்டு என்னடா பரீட்சை ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னா வழக்கம் போல தான் அப்படின்னு சொல்லுவான். என்னடா 4வது தடவையா அப்படின்னு சொல்லுவோன்னா நமக்கு வந்து சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு சரி, இது ஒரு அப்பா வந்துட்டு வேலைக்கு போக முடியாது, அப்பா வந்து பெரிய சாதாரண ஒரு லிஃப்ட் பாய் வேலை தான் பார்க்குறாரு, இந்த வேலையை நீ பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து அந்த லிஃப்ட் பாய் வேலையை பார்க்க போகிறான். இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபெயிலானாலும் வந்து அவனோட இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தானே. ஆனால் அந்த லிஃப்ட் பாய் வேலையை பார்க்க போகிறான். அவன் வேண்டாம் விருப்பாக வந்து அந்த வேலையை பார்க்குறான். அப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கேலக்ஸி அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பிரின்சஸ் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து அந்த வேலை பிடிச்சி போகும். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு நாள் லிஃப்ட்டில் போகும்போது வந்துட்டு நீ என்ன பண்ணுற என்னென்னு கேட்கும்போது இது வந்து அவனை பற்றி நான் சொல்கிறான். இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அப்பா வந்து உடம்பு முடியல, அவர் அந்த வேலையை பார்த்தாரு, அதனால் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட இருக்கிற வந்து இலக்கிய ஆர்வம் அந்த இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு காமெடியாக பேசுகிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே வந்து அவரை வந்து லைக் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சோன்னா இவனுக்கு வந்து அந்த வேலையை பிடிச்சி போகணுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா நல்லா சுறுசுறுப்பாக போவார் வருவார், நல்லா தூங்குறது, இப்படி வந்து இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து வீட்டில் இருக்கிற அப்பா வந்துட்டு ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி என்னடா இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், டென்ஷன் பி ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இந்த வேலையை பார்க்குறக்காக நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சேன், நீ வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம், உன் மைண்டு டைவர்ட் ஆகிரும், நான் காலேஜ் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து வேலைக்கு போவார். இவர் வந்து வேலைக்கு போன உடனே அந்த அம்மா அந்த ஓனர் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓனர் டிஸ்வோஸா வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டு இவன் வேலைக்கு போகும்போது அந்த அம்மா ரொம்ப கண்டிஷனாக போடுவாங்க, லிஃப்டெல்லாம் நல்லா துடைக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டிஸ்வோஸா அந்த ஓனர் வந்து அந்த பையனை வந்து சொன்னான். அதனால் வந்து அந்த அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப கோவப்படும், ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த வேலை பிடிச்சி போகும். இப்போ மறுபடியும் வந்து இந்த அப்பா வந்துட்டு இந்த வேலைக்கு போகிறாரு. போன உடனே அந்த அம்மா வந்து என்ன நீ வந்துட்டு உடம்பு முடியாமல் அப்படி வந்து கேட்கும்போது இது மாதிரி பையனை பற்றி படிச்சிருக்கான், அவனை போய் இந்த வேலைக்கு அனுப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது, அவனை இந்த வேலையில் போய் இன்ட்ரெஸ்ட்டை காட்டக்கூடாது, அதனால் வர வேணான்னு சொல்லிவிட்டேன், நான் அதனால் இந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒன்று அந்த பையனையே வர சொல்லு, அவனை வந்து பரீட்சையில் பாஸ் பண்ண வைக்கிறது என் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த ஓனர் நம்மளோட பேச தட்ட முடியாமல் திரும்ப வந்து பையனை வந்து அங்கே வேலைக்கு அனுப்பிவிடுவார். இப்போ வந்து அந்த அம்மா வந்துக்கிட்டு அவனுக்கு வந்து சொல்லித்தருவாங்க, இந்த அம்மாவுக்கு என்ன தெரிய நமக்கு சொல்லித்தராருன்னு சொல்லிட்டு வேண்டாம் ஒருப்பா படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வந்துட்டு எதிர்பாராத சம்பவங்கள்லாம் வந்துட்டு லைஃப்பில் அவனுக்கு வந்து இதுக்கு பிறகு வந்து நல்ல சம்பவங்கள் நடக்கும். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் கூட. இதில் படத்தில் வர வந்து துணை கதாபாத்திரங்களும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிரின்சஸோட அம்மா, அப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேனு, இப்படி வந்து வர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும் உங்களுக்கு. படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இயல்பான ஒரு கதை, ரொம்ப வந்து சுற்றி வந்து ட்ரைனிங் பாயிண்டில் அதெல்லாம் இல்லாமல் அதையும் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.